ஹலோ டெக் ஃபேம் 2024 இனிதே முடிவடைய போகிறது. ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா நிறைய அனிமேஸை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி முடிச்சு விட்டாங்க. ஸோ அப்படி நான் பார்த்த அனிமேஸ் இந்த இயர் ரிலீஸ் ஆகி நான் பார்த்த அனிமேஸில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்த அனிமேஸ் பற்றி தான் பேச போகிறேன். இந்த நான் போட்டிகள் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனிமேலாம் நான் பார்த்தேன், எனக்கு பிடிச்ச அனிமேஸாக இருக்க போகுது. அண்ட் பிகாஸ் இன்னொன்று சொல்லி ஆகணும், நான் பார்த்தீங்கன்னா ப்ளீச் 1000 இயர் பிளட் வாரோ, ரீசீரோவோ, ப்ளூ பாக்ஸோ இதெல்லாம் பார்க்கல. ஸோ இதான் அந்த லிஸ்ட்டில் இருக்காது. ஏன்னா நான் பார்த்த அனிமேஸ் இந்த இயர் ரிலீஸ் ஆகி நான் பார்த்த அனிமேஸ் வச்சு தான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் நிறைய அனிமே இந்த இயர் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் லிஸ்ட்டை மறக்காமல் கம்மில் சொல்லிடுங்க. ஸோ ஓவராக பேச வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட அனிமே பற்றின கண்டென்ட் வேணும்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஓவராக பேச வீடியோ கேளாமா? கொன்னிச்சிவா சயோனரா கொச்சி கொச்சி கச்சின் சயோனரா பாட்டு முடியும் போகலாம். 10th பிளேஸ் இருக்கக்கூடிய ஆனிமே என்னன்னு கேட்டிங்கன்னா உசுமாகி ஸ்பைரல் இன்டு ஹாரர். இந்த ஆனிமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த இயர் ரிலீஸ் ஆகி ஒரு 4 எபிசோடு கொண்ட ஒரு ஆனிமே தான் இது. இந்த ஆனிமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ராவாக இருக்கக்கூடிய ஒரு 18+ ஆனிமே தான். ரொம்ப R-rated பிகாஸ் இதில் காமிக்கப்பட்ட அந்த வயலன்ஸான வல்கரான்சஸ் நிறைய இருக்குது, அவ்வளோ கொடூரமாக இருக்கும். ஸோ அதனால இந்த ஆனிமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லலாம். இந்த ஆனிமே பற்றி சொல்ல போனால் ஒரு மாங்காவை ரீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் கலர்லாம் இதை பண்ணியிருப்பானுங்க. அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்லா இருக்காது. பட் இருந்தாலும் அதில் காட்டப்பட்ட அந்த ஹாரர் அந்த ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. கொஞ்சம் என்ன சொல்ல டிஸ்கஸ்டிங்காக இருக்கும். ஓகேவா, ரொம்ப வல்கரானஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு பார்க்கறது டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் நல்லா பிடிச்ச மாதிரியும் போச்சு. ஸோ உங்களுக்கு உசுமாக்கி அனிமே பிடிச்சிருக்கா, இல்லை உங்கள் லிஸ்ட்டில் எது இருக்கா கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. 9th பிளேஸ் இருக்கக்கூடிய ஆனிமே என்னன்னு கேட்டிங்கன்னா டீமன் ஸ்லேயர் சீசன் 4, அதாவது ஹாஸ்டார் ட்ரைனிங் ஆர்க். இந்த அனிமே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு பிளேஸில் கூட இருக்கலாம். பட் எனக்கு 9th பிளேஸ் தான். பிகாஸ் இந்த டீமன் ஸ்லேயர் சீசன் 4க்கான ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, அந்தளவுக்கு பெரிய ஸ்டோரி கிடையாது. மாங்காவில் கூட ஒரு குட்டி ஆர்க் தான் இந்த ஹாஸ்டார் ட்ரைனிங் ஆர்க். பிகாஸ் இதுக்கப்புறமா தான் இந்த இன்ஃபினிட்டி கேஸ்ல் ஆர்க்கு ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கான குட்டி லீடப் தான் இந்த ஹாஸ்டார் ட்ரைனிங் ஆர்க். ஸோ ஒரு ஸ்டோரி வைஸாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஸ்டோரி கிடையாது. பட் இந்த ஆனிமே எதுக்காக பேசப்பட்டுச்சுன்னு கேட்டிங்கன்னா அனிமேஷன் ஸ்டூடியோ யூஃபோர்டபிள் இவங்க பண்ண அந்த அனிமேஷனால தான் இந்த அனிமே அப்படி தூக்கப்பட்டுச்சுன்னு சொல்லலாம். அப்படி அனிமேஷன் முக்கியம் இருந்தால் 10/12 போயிருக்க வேண்டிய அனிமே தான் இது. எல்லாருக்கும் தெரியும். இந்த எபிசோட் 8லாம் பார்த்தீங்கன்னா அப்படி குக் பண்ணியிருப்பானுங்க. இது அனிமையால் ரியலாக நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்னு சொல்கிற மாதிரி அனிமேட் பண்ணியிருப்பானுங்க. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் பீக்கில் இருந்துச்சு. ஸோ அனிமேஷன் காரணமாக இந்த அனிமே சீசன் 4 எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. ஸோ அதனால் 9th பிளேஸில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை பிளேஸ்லன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. 8th பிளேஸில் இருக்கக்கூடிய ஆனிமே என்னன்னு கேட்டிங்கன்னா எலுசிவ் சாமுராய். யாராச்சும் இந்த ஆனிமே பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்க இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆனிமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பிளட் தெரிக்கிற மாதிரி ரொம்ப ராவாகவும் இருக்கும். நீங்கள் ஹெல்த் ஸ்பைடர்ஸ் பார்த்துருக்கீங்களா? அதோட வைப் எப்படி இருக்கும்? ஸோ ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ராவாக ரத்தம் தெரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதே வைப்போட வந்த ஆனிமே தான் இந்த எலுசிவ் சாமுராய். அந்த அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பக்கம் நீட் அண்ட் குவாலிட்டியாக இருக்கும். அந்த சாமுராய் சொசைட்டியில் வச்சு நடக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் இது. அதாவது ஒரு பையனோட ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் இது. ஓகேவா? ஸோ யாராச்சும் பார்க்கலன்னா மறக்காம செக் பண்ணி பாருங்கள். பார்க்க தான் ஒரு நார்மல் ஸ்டார்டிங் எபிசோட்லாம் பார்க்கும்போது இது நான் சொல்கிற மாதிரி வைப்பில் இருக்காது. ஏன்னா ரொம்ப ஃபன் அண்ட் ஃபீலாக கலர்ஃபுல்லாக போயிட்டுருக்கும். பட் திடீர்னு அவனுங்க அந்த ஜானருக்குள்ளே வருவானுங்க, ஸ்டோரிக்குள்ளே வருவானுங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தாறுமாறாக இருக்கும். ஒவ்வொரு சீனும் பார்த்திங்கன்னா தெரிக்கும். அனிமேஷன் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ரத்தம் தெரிக்கிற மாதிரி சீன்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா சாமுராய் என்னன்னு தெரியும் தானே, ஸ்வாடை வச்சு வித்தை காட்டுவானுங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஒரு தரமான அனிமே தான் இந்த எலுசிவ் சாமுராய். 7th பிளேஸில் இருக்கக்கூடிய ஆனிமே என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆனிமே நிறைய பேர் லிஸ்ட்டில் இருக்க வாய்ப்பே இல்லை. பிகாஸ் ரொம்ப அண்டர்ரேட்டட் ஆனிமே. அண்ட் இந்த இயர் ஜனவரி ரிலீஸ் ஆகி அனிமே. அதே ஆனிமே ப்ரோன்னு கேட்டிங்கன்னா இந்த வீக்கஸ்ட் டேமர் பிகன் ஜோனி டு பிக்கப் ட்ராஷ். யாராச்சும் இந்த ஆனிமே பார்த்துருக்கீங்களா? இந்த ஆனிமே பற்றி இன்னொன்று சொல்கிறேன். இந்த ஆனிமே தமிழ் டப்பிங் கூட அவைலபிளாக இருக்குது. பட் நிறைய பேருக்கு தெரியல. ரொம்ப அண்டர்ரேட்டடாக இருக்குது. அப்படி என்ன இந்த ஆனிமே எனக்கு பிடிச்சி போச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆனிமே பார்க்கும்போது நிறைய பேருக்கு ரொம்ப சைல்டிஷாக தான் தோணும். ஆனால் இந்த ஆனிமேக்குள்ளே கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீல் குட்டான வைப் ஒன்று இருக்கும். ஓகேவா, ஒரு ஊரை விட்டு ஓடி வந்த ஒரு குட்டி பொண்ணை சுற்றி நடக்கக்கூடிய ஒரு ஃபன்னான ஜேர்னி தான் இது. எப்படி சொல்கிறேன், யாரையும் நம்பாத ஒரு பொண்ணு எப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸை பில்டு பண்ணிக்கிறான மாதிரி ஒரு ஸ்டோரி போயிட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். என்ன சொல்கிற ஃபீல் குட்டான வைப்புங்க. ஆக்ஷன்லாம் அந்த ஆக்ஷன்லாம் இருக்காது. ஓகேவா, கொஞ்சம் அட்வென்ச்சர்ஸ் அடிக்கடி வரும். பட் ஃபைட்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. ரொம்ப ஃபீல் குட்டான ஆனிமே தான். ஸோ பார்த்து முடிக்கும்போது ஒரு 12 எபிசோட் கொண்ட ஆனிமே தான். பார்த்து முடிக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட்டான வைப் உங்கள் மனசுக்குள்ள வரும். ஸோ ஆக்ஷன் அனிமே பார்த்து போர் அடிச்சு போச்சா, ப்ளீஸ் இந்த அனிமே செக் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபீல் குட்டான வைப்புக்கு வருவீங்க. மோஸ்ட் அண்டர்ரேட்டட் அனிமே அண்ட் ஹைலி ரெக்கமெண்டட் அனிமே. நிறைய பேரால் பேசப்பட வேண்டிய அனிமே. பட் ஏன்னோ தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமே. நிறைய பேர் பேசலை, மறந்துட்டாங்களோ இல்லை பார்க்கலையோ தெரியல, அவங்களுக்கு பிடிக்கலையோ தெரியல. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சி ஜாலியான மாதிரி கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. 6th பிளேஸில் இருக்கக்கூடிய ஆனிமே என்னன்னு கேட்டிங்கன்னா
நோ லோங்கர் அலவுட் இன் அனதர் வேர்ல்ட். அதாவது பெஸ்ட் இசைக்கா ஜானர் அனிமே இன் 2021 கேட்டாங்கன்னா இந்த அனிமே தான் நான் சொல்லுவேன். அப்படி என்ன அப்புறம் இந்த அனிமே ஸ்பெஷலாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சேம் இசைக்கா டெம்ப்ளேட் தான். ஒரு வேர்ல்டு செத்து இன்னொரு வேர்ல்டு பிறப்பாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லாக. அப்புறமா ஹீரோ ஆனாங்க இல்லையான்னு சொல்லக்கூடிய ஸ்டோரியாக தான் இருக்கும். பட் இங்கே ஸ்பெஷல் என்னென்னா, அவன் உலகத்தையும் சாகணுன்னு ஆசைப்படுவான், இந்த உலகத்தையும் சாகணும் தான் ஆசைப்படுவான். சேம், அவன் மோட்டிவ் மாறவே மாறாது. அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ தான் இதில் வரக்கூடிய மெயின் கேரக்டர். இந்த அனிமே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கூட இந்த அனிமே லிஸ்ட்டில் இருக்கும். பிகாஸ் இது தமிழ் டப்பினோட இருக்குது. ஸோ வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. எனக்கு கூட இசைக்கா ஜான்ஸ்லாம் அந்த பிடிக்காது. ஓகேவா, நான் இசைக்கா ஜான்ஸோட ஹேட் பண்ணுற ஒருத்தன் தான். பட் இருந்த போதிலும் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா இசைக்காய் பக்கம் என்னோட மைண்டை திருப்பிச்சுன்னு சொல்லிடலாம். ஸோ வந்து நான் இசைக்காய் பார்க்க ஸ்டார்ட் பண்ணதே இந்த அனிமேக்கு அப்புறமா தான். ஸோ எனக்கு அவ்வளோ பேசலாம் பிடிச்சி போச்சு. அண்ட் இந்த அனிமே பார்க்காதவங்க பாருங்கள், கிரன்ச்சிரோல் அவைலபிளாக இருக்குது. ஸோ வந்து தரமான அனிமே தான். 12 எபிசோட்ஸ் தான் இந்த நோ லோங்கர் அலவுட் இன் அனதர் வேர்ல்ட். ரொம்ப நல்லாவே இருக்கும். ஸோ வந்து இந்த அனிமே ஒரு சில எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா லைஃப் லெசன் கொஞ்சமாக சொல்லி தருவானுங்க. ஸோ வந்து ரொம்ப நல்லா வரைக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள். 5வது இடத்தில் என்ன அனிமே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, செயின்சோ மேன் கிரியேட்டரான ஃபுஜிமோட்டோ சென்சேயுடைய லுக் பேக்னு சொல்லக்கூடிய ஒரு அனிமே மூவி இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான் பிரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சப் அண்ட் டப்பில் இருக்குது. ஸோ இந்த அனிமே பற்றி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருவேன். ஸோ வந்து அந்தளவுக்கு பெருசாக இப்போ டீப்பாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு தரமான அனிமே. 2 மாங்கா, அதாவது மாங்கா கிரியேட் பண்ணக்கூடிய 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில் நடக்கக்கூடிய ஒரு குட்டி ஸ்டோரி தான் இந்த லுக் பேக். ஒரு அனிமே தான், ஒரு அனிமே மூவி தான், குட்டி மூவி தான். ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் நல்லாவே ஃபீல் குட்டான வைப்பே இந்த அனிமே தரும். அண்ட் இந்த அனிமே பற்றி நான் நிறைய பேசாத ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி பெரிய வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்து அதை முடிச்சு போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து நல்ல ஒரு அனிமே, எனக்கு ரொம்ப பிடிச்சி போன அனிமே மூவின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இயர் நிறைய அனிமே மூவிஸ் ரிலீஸ் ஆகியிருந்தாலும் நான் ஒரே ஒரு அனிமே மூவி தான் பார்த்தேன். அது வந்து இந்த லுக் பேக். ஐ மீன் 2024 ரிலீஸ் ஆகிய அனிமேஸில். ஸோ வந்து உங்களுக்கு எப்படி காமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. 4th பிளேஸில் இருக்கக்கூடிய அனிமே என்னென்னு கேட்டிங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஐஜியின் தயாரிப்பில் உருவாகிய கைஜு நம்பர் 8. அஃப்கோர்ஸ் இந்த அனிமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லிஸ்ட்டில் இருக்கும். பிகாஸ் இந்த அனிமே தமிழ் டப்பிங்கோட ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. அது வந்து நல்லாவே பண்ணியிருந்தானுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆடியன்ஸை பற்றி நல்லா பேசப்பட்டுச்சு. அது மாதிரி சப் அண்ட் ஜப்பில் பார்க்குறவங்க கூட ரொம்ப பிடிச்ச ஒரு ஓவர் ரேட்டடான அனிமையாக மாறிடுச்சு. இது ஒரு நியூ ஜென் அனிமே தான். சீசன் 1 வரைக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. 12 எபிசோட்ஸ் தான் இருக்குது. இதுக்கான சீசன் 2 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கே ஹைப் ஏற்றி விட்ட ஒரு அனிமேன்னு சொல்லலாம். அதாவது இந்த அட்டாக் அண்ட் டைட்டனை கொஞ்சம் நியூ வேர்ஷன் நான் பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த வைப்பில் கூட அனிமே தான். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஐ திங்க் வீடியோ பார்க்குற மோஸ்ட் ஆஃப் தி வியூஸ் பார்த்தீங்கன்னா இந்த அனிமே பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து கைஜு நம்பர் 8 உங்களுக்கு எந்த பிளேஸில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருங்க. 3rd பிளேஸில் என்ன அனிமே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த அனிமே கடைசியில் வந்தார் விநாயகர்னு சொல்கிற மாதிரி லாஸ்ட்டாக தான் ரிலீஸ் பண்ணானுங்க. என்ன அனிமேன்னு கேட்டிங்கன்னா, டான். அதாவது இந்த அனிமே பற்றி சொல்லியே ஆகணும். லிட்ரலி இட்ஸ் ஒன் இஸ் அ குட் அனிமேன்னு சொல்லிடலாம். நியூ ஜென் தான் ரொம்ப ஓவர் ரேட்டடாக மாறிடுச்சுன்னு சொல்லிடலாம். அதாவது என்ன சொல்கிறேன், டபுள் மீனிங்லேயே பூந்து விளையாடி இருப்பானுங்க. குறிப்பாக தமிழ் டப்பிங்லாம் வேறு லெவலில் இருக்கும். இப்படி நிறைய விடயங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஆனால் குறிப்பாக எபிசோட் 7, இந்த டான் அனிமையோட எபிசோட் 7 பார்த்தீங்கன்னா அவ்வளோ எமோஷனலாக கொண்டு போயிருந்தானுங்க. அது மட்டும் இல்லாமல் எபிசோட் 9 ரொம்ப கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ண ஒரு எபிசோட்னு சொல்லிடலாம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப என்ன சொல்ல தனியாக இருந்து பார்க்க வேண்டிய ஒரு எபிசோட்னே சொல்லிடலாம். ஸோ எல்லாமே கலந்து ஒரு கலவையாக தான் டான் அனிமே ரிலீஸ் பண்ணியிருந்தானுங்க. அனிமேஷனும் சரி, வாய்ஸும் சரி, அதாவது சப்பு தமிழ் டப்பிங் எல்லா டப்பிங்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அரபிக்கில் கூட நல்லா பண்ணியிருக்காங்களாம். ஸோ அப்படி வந்து நிறைய என்ன சொல்கிற நம்ம தாறுமாறு எல்லா இடத்தையும் ஸ்கோர் பண்ண ஒரு அனிமே தான் இந்த டான். ஓப்பனிங் சாங் கூட நல்லா தான் இருந்துச்சு. ஸோ வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. அனிமே நிறைய பேர் பார்த்துட்டு அனுப்பிங்க. ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த அனிமே நம்பர் 1 பிளேஸோட இருக்கும். ஸோ வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 3rd பிளேஸில் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரின்னு கமெண்ட்லேயே சொல்லிட்டு பாருங்கப்பா. 2nd பிளேஸில் என்ன அனிமே இருக்குன்னா, இந்த அனிமோட நேமை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த அனிமே பற்றி குட்டி பில்டப் கொடுத்தே ஆகணும். என்னென்னு தெரியுமா, இந்த அனிமே நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீசன் 2க்கு நிறைய பேர் ஹைப்பில் இருப்பீங்க. இந்த வருடத்தை தொடக்கி வச்ச ஒரு அனிமேன்னு சொல்லிடலாம். தொடக்கமே பட்டாசை வெடிக்க வச்ச ஒரு அனிமேன்னு சொல்லிடலாம். என்ன அனிமே தெரியுமா, நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. சோலோ லெவலிங். செம்மையான ஒரு அனிமே தெரியுமா. எல்லா இடத்தையும் ஸ்கோர் பண்ணியிருப்பானுங்க. அனிமேஷனும் சரி, டயலாக்ஸும் சரி, அண்ட் ஸ்டோரியும் சரி ரொம்ப நல்லா கொண்டு வந்துருப்பானுங்க. அண்ட் ஒரு நல்ல ஒரு மாகோ அடாப்டேஷன்னு சொல்லிடலாம். இதை பார்த்துட்டு நருட்டோ சுற்றி நிறைய பேர்லாம் சங்ஜினோ கூட சொல்லிட்டுருக்கானுங்க. ஏன் நிறைய பேர் இப்போ சீசன் 2க்கு வெயிட்டிங். அப்படிப்பட்ட ஒரு அனிமே தான் சோலோ லெவலிங். சீசன் 1 12 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் தமிழ் டப்பிங் கூட இருக்குது. தமிழ் டப்பிங் கூட நல்லா தான் பண்ணியிருந்தானுங்க. ஸோ வந்து எப்படி சொல்கிறோம், தரமான ஒரு அனிமே தான் இந்த நம்மளுடைய சோலோ லெவலிங். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்துட்டு சீசன் 2க்கு வெயிட்டிங்கில் இருப்பீங்க. நானும் சீசன் 1 வெயிட்டிங்கில் இருக்கேன். அண்ட் நான் ரீட் பண்ண ஃபஸ்ட்டு மாகவாவே இந்த சோலோ லெவலிங் தான். பிகாஸ் ஹைப்பு என்னால் வந்து அடக்க முடியல. ஸோ உடனே போய் இது மாகவாவை ரீட் பண்ணி ஒரு சாப்டர் கூட கவர் பண்ணி வீடியோ போட்டுறேன். பட் அந்த ரிவ்யூஸ் கிடைக்கல. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், ஸோ சோலோ லெவலிங் உங்களுக்கு எந்த பிளேஸ் இருக்குது மறக்காம சொல்லிடுங்க. என்ன சொல்கிறேன், ஒரு நல்ல அனிமே. ஸோ பார்த்துருப்பீங்க நம்புகிறேன் எல்லோரும்.
ஃபஸ்ட்டு ப்ளேஸில் என்ன அனிமே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அனிமே கிடையாது அனிமேஸ். அதாவது வந்து 2 அனிமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது. என்னென்ன சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது விஸ்டோரியா வேண்ட் அண்ட் ஸ்வார்ட். இந்த இயர் ரிலீஸ் ஆகி ஒரு 12 எபிசோட்ஸ்களை கொண்ட ஒரு தாறுமாறான அனிமேன்னு சொல்லிடலாம். அதாவது வந்து ஒரு மேஜிக் பவர் இல்லாத ஒரு பையன் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொண்ணு ரொம்ப மேகி ஆவான்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பதவியில் இருக்கும். ஸோ அந்த பொண்ணை என்ன சொல்கிற அந்த பொண்ணை கிட்ட போகணும். ஸோ அதுக்கு வந்து போராடிட்டே இருப்பான். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட போனானா இல்லையா, அந்த பொண்ணு கூட சேர்ந்தானா இல்லையா சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஸ்டோரி கொண்ட அனிமே தான் இந்த விஸ்டோரியா வேண்ட் அண்ட் ஸ்வார்ட். இந்த அனிமே பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் கூட இருக்குது. ஸோ ரொம்ப நல்லா தமிழ் டப்பிங் பண்ணி வச்சுருந்தானுங்க. ஸோ இந்த அனிமே பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு அனிமே. எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஸ்டோரியாக மாறிடுச்சு. இதோட சீசன் 2க்கு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப வெயிட்டிங்கில் இருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமே மாறி போச்சு. ஒரு மேஜிக் உலகத்திலே ஒரு பவர்லெஸ் பையன், கிட்டத்தட்ட பிளக் க்ளோர் ஸ்டோரி மாதிரி இருக்கலாம். பிளக் க்ளோர் ப்ளஸ் என்ன சொல்கிற கைஜூனை பற்றி ஸ்டோரி மாதிரி இருக்கலாம். ஸோ வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ விஸ்டோரியா வேண்ட் அண்ட் ஸ்வார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒரு 2024 வந்த அனிமே. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அனிமே ஃபஸ்ட்டு ப்ளேஸ் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீ ரன். இந்த அனிமே பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இது எப்போ ப்ரோ 2024 வந்துச்சு, 2023 வந்துச்சு கேட்டிங்கன்னா, ஆமாம் 23 ஸ்டார்ட் ஆகிச்சு, பட் 24 முடிச்சு வச்சாங்க. ஓகேவா. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா இது லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ ரன் என்ன சொல்கிற இட்ஸ் கைண்ட் லைஃப் லெசன் சொல்லக்கூடிய ஒரு அனிமேங்க. இந்த அனிமேனா ஃபீல் குட்னு ஒரு அனிமே கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த அனிமே சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளோ அருமையான ஃபீல் குட்டான அனிமே தான் இந்த நம்மளுடைய ஃப்ரீ ரன். இந்த அனிமே பார்த்து முடிக்கும்போது நெக்ஸ்ட்டு சீசன் பார்க்கணும் ஹைப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபீல் குட்டான வைப்பு இருக்கும். ஓகேவா. அந்த கிளிஃப் ஹேங்கர்னு ஒன்று முடிக்காமல் என்ன சொல்கிறேன், இதுக்கு தொடர்ச்சி வரப்போகுதான், அடுத்த சீசனில் வரப்போகுதான். பட் இருந்தாலும் இந்த அனிமே முடியும் போது முடிஞ்சு இந்த மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஸோ வந்து ரொம்ப நல்ல அனிமே தெரியுமா. ஃபீல் குட்டான வைப்பை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அனிமேன்னு சொல்லலாம். எப்படி வீக்கஸ்ட் டேமர் பார்த்துட்டு ஒரு ஃபீல்குள்ளே இருந்தோம், அதை விட 100 மடங்கு இந்த அனிமே பார்த்துட்டு ஃபீல்குள்ளே இருந்தேன். பிகாஸ் அதில் சொல்லப்பட்ட விடயங்கள் லைஃப் லெசன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாவே இருக்கும். அந்த ஃப்ரீடனை சுற்றி நடக்கக்கூடிய விடயங்களாக இருக்கட்டும், என்ன ஸ்டார்க்கு ஃபேனை சுற்றி நடக்கக்கூடிய அந்த ஃபன்னியான லவ் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வந்துச்சு. ஸோ நிறைய பேர் ஃப்ரீடன் பார்த்துருப்பீங்க. எனக்கு இதோட ஃபன் ஃபேக்ட் சொல்லவா, மை அனிமே லிஸ்ட்டில் நம்பர் 1 ரேட்டிங் அனிமேன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரீடன் தான். ஸோ இதுவும் கூட தமிழ் டப்பில் இருக்குது. 28 எபிசோட்ஸ் டோட்டலாக. ஸோ வந்து செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஒரு அழகான அனிமே. மேட் ஹவுஸ் ப்ரொடக்ஷனில் வந்து ஒரு அனிமே தான். ஸோ வந்து மேட் ஹவுஸ் தான் அனிமேட் பண்ணியிருப்பானுங்க. ஸோ வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இட்ஸ் கைண்ட் குட் அனிமே. ஸோ வந்து எல்லோரும் பார்ப்பீங்க நம்புகிறேன். தமிழில் பார்க்குறவங்க கூட தமிழ்லையும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஒரு நல்ல பேசப்பட வேண்டிய அனிமே, பட் ரொம்ப அண்டர் ரேட்டடாக இருக்குது. ஸோ நாமளாச்சும் அதை ஓவர் ரேட்டடாக மாற்றுவோம். ஸோ வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ளேஸில் கூட இந்த அனிமேஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா விஸ்டோரியா வேண்ட் அண்ட் ஸ்வார்ட் அண்ட் ஃப்ரீ ரன். இதுதான் பார்த்தீங்கன்னா என்னுடைய மை அனிமே லிஸ்ட் 2024. நான் இந்த வருடம் பார்த்த எனக்கு பிடிச்ச அனிமேஸ்னால் இவ்வளோ தான். இதை விட நிறைய அனிமேஸ் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 200-300+ அனிமேஸ் இந்த இயர் மட்டும் பார்த்துருப்பேன். ஸோ அதில் ஒரு இந்தியா ரிலீஸ் ஆன அனிமேஷன் ஒரு 50 அனிமே பார்த்துருப்பேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய டாப் 10 கிட்டத்தட்ட 11 அனிமே கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த அனிமேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சி போன அனிமே. ஸோ உங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ வந்து நீங்கள் நிறைய அனிமே பார்த்துருப்பீங்க. ஸோ உங்கள் லிஸ்ட்டை வந்து கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஸோ ஓரப்ப வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் இன்னொரு தரமான வீடியோ மீட் பண்ணுங்கள். அவங்க ஒட்டாக்கும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு கூட உங்களுக்கு அந்த ஐடியா இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஸோ வருஷம் முடிய போது நெக்ஸ்ட் இயர் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வந்து அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அண்ட் டேக் ரைஸ் வரட்டா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அட்வான்ஸ் மேரி கிறிஸ்மஸ். ஸோ வந்து டேக் ரைஸ் வரட்டா.